ஜேபியும் தையலகம். எஸ், பேக் அண்ட் ஹேண்ட்பேக்ஸ். அதில் சைடு ஜிப்பு வச்சு தைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் சைடு பேக்கெட் தைக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதை நம்ம இப்போது ஒன்றா கற்றுக்கலாம். ஓகேவா? ரைட். இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறது மெத்தட் 1. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சிலும்பல் இல்லாத காட்டன் கிளாத் பனியன் கிளாஸில் தைக்கலாம். ஓகேவா? ரைட். மெயின் பாகத்தை மேலேருந்து 1.5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். மார்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்த கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஜிப்பை வச்சு மூட்டிடலாம். ஜிப்போட அளவு 7.5 அங்குலம். 7.5 அங்குலம் அளவில் ஜிப்போன்னு எடுத்து சைடில் போடுறதுக்கு 2 பிக் கிளாத் எடுத்துக்கலாம். பிக் கிளாத் 2 பக்கம் மூட்டிட்டோம். ஜிப்பு உள்ள பாகம் மட்டும் வச்சுட்டு எக்ஸஸ் ஆகிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போது கிளாத்தை கால்குலேட் பண்ண வேண்டாம். ஜிப்போட மைய பகுதியை ஜிப்போட பின்பாகத்தில் மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமுமே மார்க் அவுட் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் இந்த பக்கமும் மார்க் அவுட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி எந்த கிளாத்தில் தைக்க போகிறோமோ அந்த கிளாத்தையுமே 2ஆக மடக்கி அதோட மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சென்டர் பார்ட் மேலே ஜிப்போட பின்பகுதியில் சென்டர் பார்ட் மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சென்டர் பார்ட்டை வச்சு இங்கே வரைக்கும் ஒரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஜிப்பை திருப்பி வச்சு ஜிப்பு மேலே இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போது மேல் பாகம் இருக்கு இல்லையா, மேல் பாகத்தையும் 2ஆக மடக்கிடலாம். மடக்கிட்டு அதோட மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். மார்க் அவுட் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஜிப்புக்கு பின்னாடி ஒரு மையப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த மையப்பகுதி மேலே இந்த மையப்பகுதியை வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது ஜிப்பை திருப்பி வச்சு ஜிப்பு மேலே ஒரு படிமான தையல். இப்போ சுள்ள பாகம் மட்டும் வச்சுட்டு எக்ஸஸ் இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போது ஜிப்பை ஓப்பன் பண்ணால் நமக்கு பேக்கெட் வேணும் இல்லையா, அதுக்காக ஒரு திக் ஷீட் எடுத்துக்கலாம். எடுத்து அடியில் வச்சு ஏற்கனவே இங்கே ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையலுக்கு அடுத்தாப்பில் நண்டுக்கால் கேப்பில் இன்னும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சைட் பேக்கெட் ரெடி. ஓகேவா? இதுதான் மெத்தட் 1. மோஸ்ட் ஆஃப் த போஸ் நம்ம சேனலில் இந்த மெத்தட் 1 யூஸ் பண்ணி தைக்கிறதுக்கு ரீசன் என்னன்னாக்கா டைம் சேவிங் தான். வீடியோட லென்த்தை குறைக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த நம்பர் 1 மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். மற்றபடி வேறு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவும் க்யூட்டாக நீட்டாக நம்ம சைட் பேக்கெட்ஸ் தைக்கலாம். அதை எப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் கற்றுக்கலாம். ஓகேவா? ரைட். இது ஜேபியின் தையலகம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.